ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, எங்களை பயன்படுத்திக்கோங்க. ஒரு இளைஞன் தன்னோட தந்தையை பார்த்து கேட்டான், செல்போன், டிவி, கம்ப்யூட்டர், இன்டர்நெட், வாஷிங் மிஷின், ஏசி, கேஸ் கனெக்ஷன், மிக்சி, கிரைண்டர் இவை எல்லாமே இல்லாமல் உங்களால் எப்படி வாழ முடிஞ்சுது அப்படின்னு. தந்தை அதுக்கு பதில் சொன்னார், மரியாதை, மானம், மதிப்பு, வெட்கம், உண்மை, நற்குணம், நன்னடத்தை, நேர்மை, தெய்வ பக்தி, தர்மம், ஒழுக்கம் இவை அனைத்தும் இல்லாமல் இப்போது நீங்கள் எப்படி வாழ பழகிவிட்டீங்களோ அப்படித்தான் நாங்களும் வாழ்ந்தோம். 1940 1990களில் பிறந்த நாங்கள் உண்மையாகவே வரம் பெற்றவர்கள் தான். நாங்கள் சைக்கிள் ஓட்டினோம், ஹெல்மெட் அணியவே இல்லை. பள்ளி முடிந்ததும் தோழர்களுடன் பொழுது சாயும் வரை விளையாடினோம். டிவியின் முன் உட்கார்ந்ததே இல்லை. உயிருள்ள தோழர்களுடன் விளையாடினோம். இன்டர்நெட்டில் அல்ல. தாகம் எடுக்கும் போது குழாய் தண்ணீர் குடித்தோம், மினரல் வாட்டர் அல்ல. ஒரே டம்ளர் ஜூஸை மாற்றி மாற்றி 4 நண்பர்களும் குடிப்போம். எந்த தொற்று நோயும் வந்ததே இல்லை. தினசரி அரிசி சாதம் தான் தின்போம். ஆனாலும் எடை கூடியதே இல்லை. சர்க்கரை நோய் வந்ததில்லை. எங்கு போனாலும் வெறுங்காலுடன் நடப்போம். எந்த பாதிப்பும் வந்ததில்லை. எங்கள் பெற்றோர் எந்த ஊட்டச்சத்து உணவும் தந்ததே இல்லை. ஆனாலும் ஆரோக்கியமாகவே இருந்தோம். எங்கள் பெற்றோர்கள் பணக்காரர்கள் இல்லை. ஆனாலும் அன்புக்கும் பாசத்துக்கும் பஞ்சமே இல்லை. பெற்றோர்களோடு படுத்து உறங்கினோம். ஹாஸ்டல் அறைகளில் இல்லை. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு முன்னறிவிப்பின்றி போவோம். வரவேற்பிற்கும் விருந்திற்கும் குறை இருந்ததே கிடையாது. எங்களின் போட்டோக்கள் எல்லாமே கருப்பு வெள்ளை தான். ஆனா எங்களின் நினைவுகளோ வண்ணமயமானவைகள். எங்களின் குடும்பங்கள் எல்லாமே அன்பை கொட்டும் கூட்டு குடும்பங்கள். உங்களை போன்று தனி குடித்தனம் அல்ல. எங்கள் தலைமுறையினர் எல்லாருமே பெற்றோர்களின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு வளர்த்தோம். பெற்றோர்களும் பிள்ளைகளின் உணர்வுக்கு மிகுந்த மதிப்பை அளித்தாங்க. சுருக்கமாக சொன்னா, வி ஆர் த லிமிட்டட் எடிஷன்ஸ். ஆகவே எங்களை பயன்படுத்திக்கோங்க, அன்பாக இருங்க அப்படின்னு அந்த தந்தை சொன்னார். அதை கேட்ட அந்த மகன் அவருடைய சொல்லை கேட்டு புலகாகிந்தமடைந்து அவரை வணங்கினான். இந்த கதையில் சொல்லப்பட்ட அந்த தந்தையின் வார்த்தையில் ஒவ்வொன்றத்திலையுமே அவ்வளவு உண்மை இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல உள்ள பசங்க எல்லாருமே செல்போன்ல வருவதை மட்டுமே உண்மை அப்படின்னு நம்புறாங்க. ஆனா அந்த காலத்துல அனுபவங்கள் மூலமா கற்றுக்கொண்டதை மட்டுமே அவங்க பாடமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்தினாங்க. உண்மையான வாழ்க்கை அனுபவம் எங்க கிடைக்கும் அப்படின்னா, செல்போன்லயோ எலக்ட்ரானிக் பொருட்கள் கொடுப்பதிலையோ அல்ல, உங்க உறவுகள் மூலமாகவும் உங்கள் அனுபவங்கள் மூலமாகவும் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.